மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் ரெண்டு பரபரப்புகள் நடந்தது. நம்ம இந்தியாவுடைய தலைநகராக இருக்கிற டில்லியில் பார்த்தீங்கன்னா சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய அந்த ஆர்ப்பாட்டம், அந்த ஒரு பார்லிமெண்ட்டை முற்றுகையிட போன இடத்துல அவங்க பண்ண விஷயங்கள், அதை காவல்துறை எப்படி அடக்குமுறை பண்ணாங்க, அது எப்படி அடித்தாங்க, மாணவர்கள் எப்படி ஓட விட்டாங்க, மாணவர்கள் திருப்பி எப்படி அடித்தாங்க அப்படின்ட்டு கலவரமானது நேற்றைக்கு பார்லிமெண்ட் வளாகமே. பார்லிமெண்ட் வெளியில் ஃபுல்லாக கலவரம், கேட்டை இழுத்து மூட்டினாங்க. இதுவரை பார்லிமெண்ட் கேட்டை மூடினதே இல்லை. பெரும்பாலும் பெருசாக நம்ம அது மாதிரியான சூழ்நிலை உருவானது இல்லை. நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா, இல்லை நேபாளம் மாதிரியான, இலங்கை மாதிரியான வேறு ஏதோ நாட்டில் கலவர பூமியாக இருக்கிற இடத்துல இருக்குமான்ற மாதிரியே பதட்டம் நேற்றைக்கு தலைநகரம் முழுக்க இருந்தது. இன்று வரை இருக்குது. நேற்று ஃபுல்லாக முடங்கி போச்சு அவைக்கு வெளியில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டினா, அவைக்கு உள்ளே திமுக, காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகளுடைய அமளி. முதல் நாள் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கின முதல் நாளே அவை முடங்கி போனது. இன்னைக்கு 2வது நாள். இன்னும் அந்த பரபரப்பு அப்படியே தான் நீடிக்கிறதுன்னு வச்சுங்களேன். இது நேற்றைய நிலவரம் டெல்லியில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடியில், அதுவும் இந்த விளாத்திக்குள எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கைது செய்த விஷயத்தில் இவர்கள் காட்டிய தாவேக அரசு காட்டிய அடக்குமுறையும் அராஜக போக்கும் காட்டாட்சி தர்பாரும் அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. விடிய காலையில் 5 மணிக்கெலாம் போய் 6 மணிக்கெலாம் அவரை அரெஸ்ட் பண்ணி நள்ளிரவு கொண்டு போய் அவரை பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிருக்காங்க. இது அப்படியே சோர்ஸ் கரெக்டாக அப்படியே வந்தால் அதில் என்னென்னா, அவர் முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய் அவர் தவறாக பேசிட்டார், எலும்பை உடைப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு ஒரு 3 பிரிவுகளின் கீழே அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி இப்போ அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க. ஏதோ தாவேக அரசு அவர்களுடைய அமைச்சர்கள், இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவங்களாம் கடந்த காலத்தில் கட்சிக்காரனாக இருக்கும்போது ரவுடி பையன் மாதிரி பேசுறதே இல்லை போல இருக்கு. இவங்கெல்லாம் யோகி சிகாமணி மாதிரி இப்போ ஏதோ நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடிட்டு மக்கள்கிட்ட திமுக மேலே ஒரு தவறான புரிதலை உண்டாக்குறதுக்காக அத்தனை வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள வைக்கலான்னு பார்த்தாங்க, அது நடக்கலை. செந்தில் பாலாஜி அரசு பண்ணலான்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. சிவசங்கர் அரசு பண்ணலாம், முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் அவரை சிவசங்கர் அரசு பண்ணலான்னு பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. இப்போ அவர் வசமாக சிக்கி இருக்கிறது மார்க்கண்டேயன். அவர் இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிற விதமாக பேசிட்டாரு, அதனால அவரை நாங்கள் கைது பண்ணுறோம்னு சொல்லி கைது பண்ணி இன்னைக்கு சிறையில் அடைச்சிட்டாங்க. தாவேகா வெற்றி பெற்று விட்டதாக நினைக்கிறது. ஆனால் உண்மையிலே இந்த வெற்றி நிச்சயமாக மக்கள்கிட்ட தாவேகா அரசுடைய தரங்கட்ட காட்டாட்சி குறித்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, அதிகாரம் என்ன சொல்றது, ஆள தெரியாதவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தா அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அந்த மாதிரி வேலை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கேட்டால் இதுக்கு நீங்கள் ட்வீட் போட்டாலே நீங்கள் குண்டாஸில் போட்டிங்களேன்னு அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகிறாரு. யாரை குண்டாஸில் கடந்த முறை போட்டாங்கன்றதை நிர்மல்குமார் மறந்துட்டார் போல இருக்கு. இப்போ அவங்கள தான் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு. வேற யாரும் கிடையாதுங்க, அந்த சாக்கடை ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரை நான் எப்பவுமே சொல்றது இல்லை. அவன் கொடூரமான விஷயங்களை, நீதிபதிகளை தவறாக பேசியிருக்கான், நீதிபதிகள்கிட்ட வேலை பார்த்த பெண்களை தவறாக பேசியிருக்கான், அப்புறம் போலீஸ் அதிகாரியை தவறாக பேசினான், போலீஸ் அதிகாரிகிட்ட பதவி உயர்வுக்காக தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பெண் காவலர்களை அவதூறாக பேசினான். இந்த புறம்போக்கு நாயை தான் முடிச்சு நேற்று கடந்த ஆட்சியில் குண்டாஸில் போட்டாங்க. அது சாக்கடை. அந்த கள்ளக்குறிச்சி ஒரு குழந்தை ஸ்ரீமதியுடைய மரணத்தில் எவ்வளோ கேவலமான ஒரு செயல்பாடை காமிச்சான், பணம் வாங்கிட்டு பேசினான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி நாதாரிகளை தான் குண்டாஸில் போட்டாங்க. இவர் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு என்னன்னா, இப்போ அதிகாரம் கையில் இருக்குது, தான் அமைச்சர்ன்ற மமதையில் ஆடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் எல்லா காலங்களிலும் ஆட முடியாது. அதற்கான ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவங்கள்னால தூத்துக்குடியை இப்போ பரபரப்பான சூழ்நிலையை காணுது. ஏன் தூத்துக்குடியை குறி வைக்கிறாங்கன்றதுல நமக்கு இன்னும் புரியவே இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியை சேர்ந்தவர் தான். அவரை கைது பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ தூத்துக்குடியில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை இந்த தாவேக அரசாங்கம் நிறைவேற்றுறதுக்கு திட்டம் வச்சிருக்காங்களா நமக்கு தெரியல. சத்தம் இல்லாமல் அங்கே வேற ஏதோ வேலைகள் செய்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அந்த மக்களுக்கு எதிரான ஏதோ ஒரு செயல் ஒன்று நடக்குது. அது என்னன்றதை கொஞ்ச நாள், ஏன்னா நீங்கள் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னா ஒரு நாள் வெளியில் தான் ஆகணும். எவ்வளோ நாள் மறைக்க முடியாது. இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏவை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி உள்ளே வச்சுன்னா அவங்க பையன் கடுமையான எதிர்வினை ஆற்றுறாரு. அவர் பேசின விஷயத்த அந்த எஸ்பி, அங்கே ஒரு எஸ்பியா ஒரு ஏடிஎஸ்பியான்னு தெரியல, அவர் பத்திரிகையாளர்கிட்டையும் தரக்குறவா நடந்துக்கிறாரு. அவர் போலீஸா பொறுக்கியான்னு தெரியலன்ற மாதிரி நடந்துக்கிறார். நம்ம சொல்லலைங்க, அங்கு வருகிற தகவல்கள். அவர் இந்த சினிமாவில் காட்டுவாங்கல்ல, நான் போலீஸ் இல்லடா பொறுக்கிடா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் பார்த்து ரவுடி பையலான்னு கேட்குறாரு. அவர் தான் ரவுடி பையன் மாதிரி நாக்கை தூர்த்திக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு ஒரு அதிகாரியாக தனக்கு அவர் செய்கிற வேலையை செய்கிறாங்க. அது மாதிரி பத்திரிகையாளர் அவங்க வேலையை செய்கிறாங்க.
நீங்கள் யாரை வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, யாரை வேணா பிடிங்க சார். அந்த இடத்துல அவங்க வேலை, அவங்களுக்கு என்ன அது என்ன நடந்திருக்கோ அதை வந்து விஷுவலாக காமிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது. எல்லா ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அது இருக்க தான் செய்யுது. சில ஊடகங்கள் ஜாலரா அடிக்கும், எல்லாரும் ஜாலரா அடிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ எல்லாரையும் மிரட்டுற மாதிரி கையை நீட்டி துருத்தி பேசினோடனே அவர்களுக்கும் அங்கே அந்த காவலர்களுக்கு, அது போலீஸ்க்கு யாரும் இல்லை, எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. இந்த ஒரு அதிகாரி மட்டும் இவர் முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் காக்கி சட்டை போட்ட போலீஸ் பையே தெரியலையே, இவர் சினிமா ரவுடி மாதிரி தான் இருக்கார் இவர். இதில் வேற அவர் பெரிய போஸ்டில் இருக்காராம், எதை ஏடிஎஸ்பி எஸ்பி ரேஞ்சில் இருக்காராம். தாக்க துருத்திக்கிட்டு ஆபாச வார்த்தை மியூட் போடுறாங்க, டிவியில் அவருடைய அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி அவர் பேசின பேச்சை மியூட் போடுறாங்க. இது எவ்வளோ அசிங்கம் பார்த்தீங்களா? அந்த அதிகாரி வந்து ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்காரு, இனிமே வந்து வேற எந்த கட்சியும் வராது, விஜய்க்கு நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா விஜய் நமக்கு பெரிய ப்ரமோஷனை தூக்கி அப்படியே அள்ளி தலையில் கொட்டிடுவார்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதிகாரிகள் வந்து ஆட்சியாளர்களை ஏமாத்துனீங்கன்னா, அவங்களுக்கு சோப் போட்டிங்கன்னா, இந்த ஆட்சி முடிஞ்ச உடனே உங்கள் கதை கந்தலாயிடும். அதிகாரியாக நடந்துக்கணும். 56 வருஷம் இல்லை 60 வருஷம் நீங்கள் அதிகாரி, ஆட்சி 5 வருஷத்தில் மாறிடும். யார் வந்தாலும் சரி. இப்போ வந்து தாவேக ஆட்சி நித்திய கண்டம் பூரண ஆயுசு, அது எப்போ வேணாலும் ஆட்சி கவுந்துரும், என்னைக்கு வேணாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும். எதுவுமே நடக்கலனாலும் 29ல் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் சொல்லி பாஜக அரசாங்கம் மொத்தமாக எல்லாத்தையும் கழிச்சு விட்டுரும். ஆக நீங்கள் விஜய்க்கு சோசப்பு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதை நினச்சிக்கிட்டு பத்திரிகையாளர்களையோ அல்லது மற்ற மாற்றுக் கட்சியினரையோ தரக்குறவாகவோ நீங்கள் ஒரு மாதிரி அதிகாரம் அமதியிலையோ ஆடினா எல்லா காவலர்களுக்கும் எல்லா போலீஸ்க்கும் தான் நிலைமை. நீங்கள் போலீஸாருக்கு போகிற நம்ம 60 வயசு வரைக்கும் நம்ம போலீஸ் தான் அதிகாரி தானலாம் ஆடக்கூடாது. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நீங்கள் உங்களுக்கான வரையறை இருக்குது, அந்த வரையறை தாண்டாத வரைக்கும் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். நீங்கள் ரவுடியான்னு கேட்டீங்க, பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் கேட்குறாரு, நீங்கள் பத்திரிகையாளர்களா ரவுடியான்னு கேட்குறாரு. அப்போ அதே கேள்வியை திருப்பி இவங்க கேட்டா, நீங்கள் போலீஸா ரவுடியா சார்றீங்க, ஆபாசமாக ஏன் பேசுறீங்க, கை நீட்டி ஏன் பேசுறீங்க? ஏன்னா மிரட்டும் துணியில் பேசுறதுக்கு ரைட்டே கிடையாதுங்க. அது போலீஸ் எந்த போலீஸுக்குமே ரைட்டு கிடையாது. அதுவும் அவர்கள் வேலையை அவங்க செய்கிறாங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி உங்களை தடுத்தாதான் தப்பு. உங்கள் வேலையை செய்ய விடாமல் தடுத்தாதான் தப்பு. அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரியான ஒரு பெரிய கலவரங்கள்லாம் நேற்று இரவு நடந்துச்சு. அங்கே எம்எல்ஏக்களுக்கும் உரிய மரியாதை வழங்கப்படலை. கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ பார்க்கவும் அனுமதிக்கலை. இப்போ அவங்க பையன், அந்த எம்எல்ஏ மார்கண்டேயனுடைய பையன் வந்து ஒரே ஒரு நிறைய பேசினா, ஒரு கேள்வி மட்டும் கேட்டான். அந்த கேள்வி வந்து உண்மையிலேயே நறுக்குன்னு கேட்குற மாதிரி கேள்வி, நம்ம முதலமைச்சர் சோசப் விஜய் மண்டையில் உரைக்கிற மாதிரியான கேள்வி. அது என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? உங்கள் புள்ள தான் உங்களோட இல்லை சார், ஆனால் எனக்கு எங்கள் அப்பா முக்கியம், இந்த விளையாட்டுக்குள்ள மக்களுக்கு எங்கள் அப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டான் பாருங்க. அவன் காலில் இருக்கிறத போட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இது நான் கேட்கலைங்க, அவங்க பையன் கேட்குறான், எங்கள் அப்பா நான் கூப்பிட்டு போறியே, எங்கள் அப்பா எனக்கு வேணும், உன் புள்ள உன் கூட இல்லை. முதலமைச்சரை பார்த்து கேட்குறான். நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்துட்டார் இல்லையா, அவரை பார்த்து கேட்குறான், உன் புள்ள உன் கூட இல்லை, ஆனால் எங்கள் அப்பா எனக்கு முக்கியம், இந்த ஏரியா மக்களுக்கு முக்கியம், ஏற்கனவே இந்த ஏரியாவில் ஏராளமாக அவர் வந்து நன்மை செஞ்சுருக்காரு, அதனால தான் அவர் மறுபடியும் ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு காரி துப்புற மாதிரி கேட்டான். இன்னொரு விஷயம், இது வந்து அவர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அவர் தள்ள வேண்டிய அளவுக்கு பெரிய குற்றமா, கொடும் குற்றமா அப்படின்னா, சட்டப்பிரிவுகளில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை வழக்கு போட்டு நீதிமன்றத்தை நாடி அதன் பின்னாடி அவங்களுடைய எதற்காக பேசினார், ஏன் பேசினார், அவர் பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத நீதிமன்றத்தில் அவங்க வாதாடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம். இது முழுக்க அடக்குமுறை, அராஜக போக்கு தான். ஆட்சியில் நாங்கள் இருக்கோம், எங்கள் இஷ்டம்தான் அப்படின்றது ஆணவத்தோடைய உச்சம். இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு வச்சுங்களேன். இதுதான் இன்னைக்கு அங்கே பேசு பொருளாக மாறி இருக்கு. இதோடு மட்டும் போகலை, இதை வந்து எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்வினை. இது வந்து காட்டாட்சியா சாத்தானின் ஆட்சியா அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறேன்ற பேரில் நம்ம அவங்க ஊடகம் இருக்கு இல்லையா, அந்த டிவிகே ஊடகம், அந்த ஊடகம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, எக்ஸ் தளத்தில் அந்த டிவிகே ஐடிவிங்கில் அறிக்கை, அவங்க வழக்கம் போல இவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு அவங்க அறிக்கை போடுவாங்கல்ல, அந்த அறிக்கையில் சொல்றாங்க, இது வந்து சாத்தானின் ஆட்சியா, அதான் இது வந்து சாத்தானின் ஆட்சியா சத்திய ஆட்சியான்றது மக்களுக்கு தெரியும், நீங்க வந்து செய்வதெல்லாம் இன்னும் தொடரும், நீங்க விதைத்ததை நீங்க அறுவடை செய்வீங்க, நீங்க தொடரும் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னா, கண்டிப்பாக வந்து அறுவடை செய்ய தான் போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் என்ன அர்த்தம்னா, இன்னும் பல எம்எல்ஏக்கள் மேலே இவங்க அடக்குமுறையை கட்டவிழ்க்க போகிறாங்க, இன்னும் பல பேரை கைது செய்யும் திட்டம் வைத்திருக்கிறார்கள்.
பல பேரை ஜெயிலில் அடைச்சிட்டு திமுக மீது ஒரு தவறான பிம்பத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஜோசப் விஜயனுடைய முக்கியமான முடிவாக இருக்கு. ஜோசப் விஜய்க்கே தெரியாம கூட இந்த வேலையெல்லாம் போலீஸ் செய்யும். எப்படிங்க, அவர் தான் நாங்கள் முதலமைச்சர் அப்படின்னா அவர் சும்மாங்க. ஏன்னா ஏற்கனவே பல பேர் அவரை டம்மி முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லலை, பல அரசியல் தலைவர்கள் பல பேரும் சொல்லிட்டாங்க அவர் டம்மி முதலமைச்சர் அப்படின்னு. அவர் கேட்டுட்டாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஷேடோ சிஎம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக இருக்கிறது வந்து இந்த வளர்ந்துகிட்ட அமைச்சர் ஆதவ். அவர் தான் இன்னைக்கு வந்து போலீஸை முழுமையாக ஆட்டி படைக்கிறார், திமிரில் பேசுகிறார். அவர் தான் ரவுடி பை மாதிரி பேசுகிறார். யூஸ்வலாக ஒரு அமைச்சராக இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு இப்போ எப்படி எம்எல்ஏக்கு மரியாதை இருக்கணும், எம்எல்ஏ எப்படி எலும்பு உடைப்பான்னு சொல்லலாம்னா, நீ ரவுடியா நான் ரவுடியா பார்க்குறேன்டா, நான் வந்து உன்னை வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் அமைச்சராக இருக்க தகுதியா? அறிவில்லையாடா திமுக காரங்களுக்கு அறிவில்லை. தெரியலடா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. நான் என்ன சரி விடுங்க, ஒரு கிடையாது. நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதை பேசுனது ஆதவ அர்ஜுனா. அப்ப ஆட்சியில் இருந்தா நீ என்ன வேணா பேசிடலாமா? ரொம்ப நாளைக்கு ஆடாது இல்ல, இந்த ஆட்டம் ரொம்ப நாள் நிக்காது இல்ல. இதையெல்லாம் தான் கவனத்தில் எடுக்கிறதுக்கு நீதிமன்றங்கள் ஏன் இதை கவனத்தில் எடுக்கல அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. இப்போ பல நேரங்களில் வந்து நீதிமன்றம் சுயமாக சில விஷயங்களை எடுத்து பல பேருக்கு ஆலோசனை கொடுக்கும். தலைமை பண்பே இல்லாத ஆள் தான் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு சொன்னதும் நீதிமன்றம் தான். கட்சியை வழிநடத்துறதுக்கான தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு. இதைத்தான் வந்து ஆக்சுவல் கலோக்கியல் லாங்குவேஜில் தற்குறி அப்படின்னு சொல்கிறோம். தற்குறி தான் எதுவுமே இருக்காது, எந்த பண்பும் இருக்காது. இதை சொன்னதும் நீதிமன்றம். தலைமை பண்பு இல்லாத ஒரு கட்சி இதுக்கு வந்து நீங்கள் இந்த நேரம். ஆனால் என்ன, அனைத்துக்கும் காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மிகப்பெரிய தவறை இழைத்திருக்கிறார். அவர் செஞ்சதுக்கு இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். அவர் அன்னைக்கே அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு 41 பேரை நெரிசல் மரணத்தில் கொண்ட அன்னைக்கு இந்த கும்பலெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுதான்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு ஆட்சியே வந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்திருக்காது. ஏன்னா அன்னைக்கே அவங்க ஒளிஞ்சிருப்பானுங்க. போலீஸை கண்டாலே ஓடிற கேட்ட. ஒரு நாள் ஜெயிலில் வச்சிருந்தா, ஒரு நாள் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருந்தா அரசியலே வேணான்னு விஜய் ஓடி போயிருப்பார். ஜோசப் விஜயினே நிச்சயமா அரசியலே வேணான்னு ஓடி போயிட்டு இருப்பார். ஆதவ அர்ஜுனா டேராடூன் பக்கமோ உத்தரகாண்ட் பக்கமோ எங்கேயாவது ஓடி போய் தலைமறைவாக மறைஞ்சிருப்பார். ஏன்னா கடந்த முறை அப்படிதான் ஓடி போய் ஒளிஞ்சார். 30 நாள் ஆள் உஸ்காண்டு. நிர்மல்குமார்லாம் தலைமறைவு எங்கே இருந்தாருன்னே தெரியல. இன்னைக்கு வீராவேசம் பேசுகிற நிர்மல்குமார்லாம் ஓடி ஒளிஞ்ச கேஸ் தான். எல்லா கேரக்டரும் அப்படிதான். இதை செய்ய தவறியது திமுக. இன்றைக்கு அதோட பலனை அனுபவிக்கிறாங்க. அதாங்க நீங்க ரொம்ப நேர்மையெல்லாம் அரசியல் பண்ண முடியாதுங்க. இங்க இன்னைக்கு தாவேக்கா பண்ணுகிற அரசியல் என்ன அரசியல்ன்றீங்க? பழிவாங்கிற அரசியல், அவ்வளவுதான். கடந்த காலத்துல அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பண்ணதெல்லாம் நியாயம் நல்லது, நம்மளை இவங்க வந்து நெருக்கடி கொடுத்தாங்க, அதனால இன்னைக்கு நம்ம ஆட்சி அதிகாரம் இருக்கு, அவங்க எல்லாரையும் பிடிக்கணும். இந்த கைது நடவடிக்கை வந்து உதயநிதி ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலின் வரைக்கும் கூட நீளும். தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படணும்னு ஆசைப்பட்ட கும்பல் வந்து தாவேக்கா கும்பல். இப்ப எப்படி வந்து டெல்லியில பெரிய போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, ஜென்சி கூட்டத்தை, அறிவு முனை மழுங்கிய தற்குறி கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம அப்படின்னு அறிக்கை வெளியிட்டது யாருன்னா இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா. போட்டுட்டு அந்த அறிக்கையை டெலீட் பண்ணவர், அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணவர். நீதிமன்றத்தில் ஐயா தெரியாமல் போட்டேன், நான்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, நான் போட்ட அறிக்கையெல்லாம் யாருமே பார்க்கலங்க, எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஒர்த்தே கிடையாதுங்கன்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்த அமைச்சர். அன்னைக்கெல்லாம் அமைச்சர் கிடையாது, அன்னைக்கெல்லாம் ஒரு சாதாரண ஆள். காசு இருக்கு, மாமனார் கொடுத்த பெரிய தொகை ஜீவனாம்ச தொகை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற ஆள். சுயமாக உழைச்சி வேர்வை சிந்தி ₹1 சம்பாரிச்சது கிடையாது. ஓசிலேயே சம்பாதிச்சு ஓசியிலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்போ கொஞ்சம் முறுக்கேறி தானே இருக்கும். ஓசியில் வளர்றவங்களுக்கு கொஞ்சம் முறுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், திமிரு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் பேசாத பேச்சா. ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற விஷயமா தான் இருக்குது. இப்போ அவங்க எல்லாம் பேசும்போதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நாகரிக அரசியல் செய்த திமுகவுடைய மோசமான நடவடிக்கையால் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, இது விஷச்செடி இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அன்னைக்கே அது முளையிலேயே கிள்ளி போட்டுருந்தீங்கன்னா அது பிரச்சனை இருந்திருக்காது. இன்னைக்கு அதை நீங்கள் வளர விட்டீங்கன்னா அதோட பலனை அனுபவிச்சு தான் மண்ணும் கெட்டு போச்சு. தமிழ்நாடு சிக்கி சின்னாபனமாய் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு.
இது மரமாக வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? இன்னைக்கு ஃபேக் நியூஸ் இந்தியா முழுமைக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. ஏதோ சோசப் விஜய் வந்து உலகத்தையே உயர்த்த வந்த கர்த்தர் ரேஞ்சுக்கு போய் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நார்த் இந்தியா ஊடகங்கள் நான் கடந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தேன், போய் பரப்பிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கெல்லாம் என்ன யார் காரணம்? மூல காரணமே திமுக தான். இவர்களை வளர விட்டது திமுக. ஆரம்பத்திலே இவர்கள் மீது அடக்குமுறையை ஏவாம விட்டது. அடக்குமுறையே வேணாங்க, அவர் செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும் அன்னைக்கே தண்டனை கொடுத்துருந்தா, அவளை கைது பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எனிவே அதுக்கு இன்னைக்கு திமுக வந்து அனுபவிக்குது, அவ்வளவுதான் சொல்லணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதை வந்து சட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்வார்னா 15 நாள் அவர் வந்து சிறையில் வச்சிருக்காங்க. மீண்டும் அவர்கள் ஜாமீன் போவாங்க. மறுபடியும் அவர் இப்போ என்ன முன்ஜாமீன் அவரை வந்து நீதிமன்றம் விடுவிச்சிரும்னு எதிர்பார்த்தாங்க, விடுவிக்கல, உள்ள போய் அனுப்பிட்டாங்க. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இப்போ ஜாமீனுக்கு போவாங்க. ஜாமீன் கிடைக்குதா கிடைக்கலையான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னொரு பக்கம் அடுத்த நபர்களை கைது செய்வதற்கான முகாந்திரத்தை தேடிக்கிட்டு இருக்கு. அதில் அடுத்த டார்கெட் யார் அப்படின்னா மூர்த்தி, முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தியை தான் இன்னைக்கு டார்கெட் பண்ணுறாங்க. விரைவில் அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இந்த பக்கம் நிறைய பேரை மிரட்டி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏன்னா இப்போ வந்து 100 கோடி ஊழல் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. அந்த 100 கோடி ஊழல் பெருசாக போயிட்டு இருக்கிற அந்த விஷயத்தில் நிச்சயமாக இன்னைக்கு வந்து அது அடுத்த கட்டத்தில் நகருது. அந்த அந்த கேரக்டர் யார் வித்தான் பாருங்க, அந்த கேரக்டர் வீட்டை உடைச்சி உள்ள ஆவணங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் தப்பு பண்ணலைங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு வாதியாராக இருக்காரு, நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்த நேரம் வீட்டை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்துட்டு தான் சொல்கிறாங்க. திரும்ப அது செய்தி வெளியிடுறாங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய சதி ஒன்று நடக்குது. இது பழனியில் மொட்டை போட்ட 100 கோடி ரூபா மொட்டை போட்ட அந்த நிலத்தை ஆட்டையை போட்ட விஷயத்தில் ஒட்டுமொத்த பழியையும் திமுக மீது திருப்புவதற்கான வேலையை மிக தெளிவாக இந்த அரசாங்கம் செய்கிறதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா எவன் வித்தவனை இது வரைக்கும் காட்டவே இல்லை, எவன் வாங்கினவனையும் இது வரைக்கும் காட்டவே இல்லை. உங்க ஆட்சி காலத்தில், தாவேக ஆட்சி காலத்தில் அந்த நில மோசடி நடக்குது. ஆனால் அதற்கு பின்புலத்தை முந்தைய ஆட்சின்னு பழி போடுவதற்கு தேடிட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியாக, அதனுடைய வெளிப்பாடாக இன்னைக்கு மூர்த்தியை நோக்கி இவர்கள் களமாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மூர்த்தியை விரைவில் ஏதோ ஒரு வழக்கில் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல, பொறுத்திருப்போம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது என்பது தமிழ்நாடு அரசியல்ல இன்றைக்கு தாவேக்காவோடு இணக்கமாக போயிருக்கிற கூட்டணி கட்சிகளாக இருக்குல்ல, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வாயில என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல, மூடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கருத்தை கூட அது சரி தவறு என்று கூட பேசலைங்க. அந்த அளவுக்கு தாவேக்காவை கண்டு பயந்து நடுங்கி இருக்கு. தாவேக்கா வந்து நீங்க லேசா யாரும் நினைக்காதீங்க, மோசமான காட்டாட்சி மட்டுமல்ல, தவறான ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டில் பரவி கொண்டிருக்கிறது. அது முழுக்க முழுக்க தாவேக்காவுடைய செயல்பாடுகள்னால மக்களை மடமாத்திட்டே இருக்காங்க. கவர்ச்சியிலும் மிகப்பெரிய போலி பிம்பத்திலையும் மக்களை வந்து திசை திருப்பி அதை பார்த்துட்டே இருங்க, நாங்கள் பின்னாடி எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோன்னு தவறான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சப்போர்ட் பண்ண சகாயம் ஐஏஎஸ்ஏ இப்போ வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு முதல்ல அவர் என்ன நினைச்சாருன்னா, நிஜமாவே ஜோசப் விஜய் வந்து ரொம்ப நேர்மையான ஆட்சி கொடுப்பார் போல இருக்குன்னு அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட். இப்போ தான் தெரியுது, ஐயோ தப்பா நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம், ஜோசப் விஜய் நல்ல மனிதர் இல்லை, தவறான மனிதர் அப்படின்னு சகாயம் ஐஏஎஸ் உணர்ந்ததுனால அவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ என்னப்பா ஊழலை ஒழிக்க வந்தேன்னு சொல்லி ஊழல் ஊற்றுக்கண்ணெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோட விளைவுகள் எல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த போலீஸ் பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சுல்ல, அந்த டைமில் விளாத்திக்குளம் எம்எல்ஏவை ஜெயிலுக்கு அடைக்க கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது அவர் சொல்கிறார், என்னை வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க, என்னை சுற்றுவேன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் பிரதிநிதி 3வது முறையாக எம்எல்ஏவாக இருப்பார், 2 முறை ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர், அவரை துப்பாக்கி முனையில் போலீஸ் மிரட்டுது அப்படின்னா அப்போ துப்பாக்கி முனையில் மிரட்டுற அளவுக்கு போலீஸுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? மிரட்ட முடியுமா? மிரட்டினா என்ன எதிர் விளைவுகள் வரும் அப்படின்றதான் தெரியாதா? பத்திரிகையாளர்களை மிரட்டுகிற அந்த ஏடிஎஸ்பியினுடைய நடவடிக்கை பார்த்தா எம்எல்ஏ சொல்றதுல அந்த துப்பாக்கி முனையில் மிரட்டினாங்க, என்ன சுற்றுவேன்னு மிரட்டுறாங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது சிறையில் அவருக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நேர்ந்தாலும் அதற்கு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஏதோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆட்சி சொல்லும். ஏன்னா சமீபத்தில் சபரிவர்மன் அடிச்சு கொல்லப்பட்ட சபரிவர்மனை மாரடைப்பு ஏற்பட்டு செத்து போயிட்டான்ட்டாங்க. அதே மாதிரி புழல்ல ஒருத்தன், அவனும் இதே மாதிரி அந்த பெட்டி கடையில குட்கா வித்தான அவனை அரெஸ்ட் பண்ணி
புழல் சிறையில் போட்டு அவனும் வந்து மாரடைப்பில் செத்து போயிட்டானா, அதை மூடி மறைச்சிருச்சு இந்த தாவேக அரசாங்கம். இதுவரை இது உங்களுக்கு சர்வசாதாரணமாயிருச்சு. அஜித்குமாருக்காக போராடினவங்க இப்போ எம்எல்ஏ லெவலில் கொண்டு வந்து இப்போ பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எம்எல்ஏ மார்கண்டேயன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தான் தெரியுது. அவர் சொல்லுகிற விஷயத்தை பார்க்கும்போது, காவல்துறை நடந்துகிட்ட விஷயத்தை பார்க்கும்போது, நாக்கை துருத்திக்கிட்டு நாக்கை கடிச்சிக்கிட்டு கையை ஒத்தையில நீட்டிக்கிட்டு வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுகிற போலீஸ் அதிகாரி இதுவரை சந்தித்ததில்லை. அவர் போலீஸா பொறுக்கியான்னு தெரியாத அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. சிறையில் மார்கண்டேயன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தான் தெரியுது. ஆனால் நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி போயிடும். சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சூழ்நிலை கூட தமிழ்நாட்டில் உருவாகலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. பொறுத்திருப்போம். கவனமாக இருக்க வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய கடமையா இருக்கு. அதுவும் குறிப்பா திமுகவை சேர்ந்தவர்கள் கவனமாக இருங்கள். இந்த தாவேகாவுடைய செயல் தரிகட்டத்தனமா இருக்கு. இது வந்து ப்ராப்பர் அரசியல் பண்ணல. புது கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அது வந்து பதம் எல்லாரையும் பார்க்குது. அதனால அதுக்கு வந்து தெரியல. ஆனால் ஒரு நாள் அதே கத்தியே அதே நபர்களையே பதம் பார்க்கும் என்ற அந்த உண்மை கூட இவர்களுக்கு எப்போ புரியும்னா லேட்டாக தான் புரியும். தற்குறிகளுக்கு டக்குன்னு புரியாதுங்க. மனநிலை பிறன்றவன் மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்த தெரியாது. அவங்க தாறுமாறா பயன்படுத்துவாங்க. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கு அது பாதகமாக முடிஞ்சிடும். அந்த மாதிரியான நிலையில தான் இன்னைக்கு வந்து தாவேக அரசாங்கம் செயல்படுதுன்ற சந்தேக பார்வை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. தொடர்ச்சியாக பேசுகிற அமைச்சர்கள்ல 3 பேர் 2 பேர் தான் தொடர்ந்து பேசுறாங்க. தொடர்ந்து பேசுறது ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. தொடர்ந்து பேசுறது சிடி நிர்மல்கள். இப்ப கூட ஆதவ் கூட பேசுறதுல எங்கேயுமே அவரை கூட மூடிட்டாங்க போது. நீ ஓவரா வாய் பேசி தேவையில்லாம சர்ச்சையை இழுத்துக்கிட்டு இருக்கிற, சண்டை இழுக்கிற, உனக்கு ஆப்படிச்சிட போறாங்க, மூடிக்கிட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால அவர் வாயை திறக்கிறது இல்லை. இப்ப சிடி நிர்மல்குமார் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வேற யாருமே பேசுறது இல்லை. அப்பப்போ எப்போவாது ராஜ்மோகன் வந்து ஷேடோ சிஎம் பேசுவார். இந்த ஷேடோ சிஎம் நிர்மல்குமார் பேசுவார். வேற யாரும் பேச மாட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு பெரிய சதி நடந்துகிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக. திமுகவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான வேலையை அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏக்களை உருவிட்டே இருக்காங்க. அது பாஜகவுடைய ஒரு பெரிய அஜெண்டா. இன்னொரு அஜெண்டா வந்து தாவேகாவுக்கு முழு பவரை கொடுத்து நீங்க யார வேணா பிடிச்சி உள்ள போட, அடிச்சு நொறுக்கு, பயமுறுத்து, மிரட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. நாம கவனமா இருக்க வேண்டியது அவ்வளவுதான். இது குறிப்பா திமுக கவனமா இருக்கணும். நீங்க எதிர்கட்சியா மட்டும் இருக்கிறது பெருசு இல்லை. நீங்க கருணாநிதி மட்டும் இருந்திருந்தால் சாணக்கியத்தனமான பல வேலைகளை செஞ்சிருப்பாரு. இப்ப ஸ்டாலின் மாதிரி நேர்மையாக, ரொம்ப நியாயமாக, சரியாக, நாகரிக அரசியல் பண்ணா எடுபடாது. எவன் ஒருவன் என்ன வார்த்தை பேசுகிறானோ அவன் மொழியிலேயே அவனுக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் நாமளா இருக்க முடியும். புரிஞ்சுக்கிறவங்க பிஸ்தா. ஓகே மக்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதோட நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.